அண்மைச் செய்தி. திமுக முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வாக்குப்பதிவு நாளன்று தாவேக வேட்பாளர் சினோரா அசோக் உள்ளிட்டோரை தாக்கியதாக சேகர் பாபு மீது புகார் எழுந்தது. இந்நிலையில் திமுக முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், விவரங்களை சொல்லுங்க. துறைமுகம் தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அறநிலைத்துறை அமைச்சருமான சேகர் பாபு மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீது வடக்கு கடற்கரை போலீசார் 4 பிரிவின் கீழ வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக வாக்குப்பதிவு நாளான ஏப்ரல் 23 அன்று மண்ணடி பகுதியில் நின்று கொண்டிருந்த தாவேகா வேட்பாளராக போட்டியிட்ட சினோரா அசோக் மற்றும் அவருடைய வழக்கறிஞராக இருந்த விஜயகுமார் என்பவர்களை தாக்க முற்பட்ட விவகாரத்தில் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த ஏப்ரல் 23 வாக்குப்பதிவின் போது மண்ணடியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி கட்சியுடைய அலுவலகத்துல சினோரா அசோக் மற்றும் வழக்கறிஞர்கள் சிலர் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த வழியாக வந்த அமைச்சர் சேகர் பாபு, முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு மற்றும் அவர் ஆதரவாளர்கள் ஒன்று சேர்ந்து சினோரா அசோக்கையும் அவரது வழக்கறிஞராக இருக்கக்கூடிய விஜயகுமார் மற்றும் சிலரை தாக்க முற்பட்டதோடு அடையாளம் தெரியாத நபர்களை வைத்து அவர்களை மிரட்டியதாகவும் காவல் நிலையத்தில் புகார்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த துணை ராணுவ படையினர் வந்து தடுத்தனால பெரும் அசம்பாவிதமும் தடுக்கப்பட்டது. இதனொட்டி தாவேகாவினரும் சாலை மறியலில் ஈடுபட்டு அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதன் பிறகாக போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை வந்துட்டு தடுத்து அனுப்பியிருந்தார்கள். இதில் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் தாவேகா தரப்பில் அசோக் சினோரா வைத்திருந்தார். குறிப்பா அருகிருக்கக்கூடிய ஒரு வாக்குச்சாவடியில திமுகவினர் வந்துட்டு பூத் கேப்சர் செய்ய இருப்பதாகவும் அதை தடுத்ததுனால அந்த ஆத்திரத்தில் தங்களை தாக்கியதாகவும் குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைத்திருந்தால் இந்த நிலையில் தான் இந்த புகார் குறித்து தாவேகா ஆட்சி அமைந்தவுடன் விசாரணை நடத்தி தற்போது 4 பிரிவின் கீழே முன்னாள் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சிலரின் மீதும் இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தாக்குதல், ஆபாசமாக திட்டுதல் உள்ளிட்ட 4 பிரிவின் கீழ வழக்கு பதிவு செய்யப்பட்டு தொடர் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த தாக்கல் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் எல்லாம் வெளியானது. அதன் அடிப்படையாக வைத்து இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.